இல்ல சார், பொங்கல் கொண்டாடுறது யாரு கொண்டாடுறாங்க? பேரு தமிழர் திருநாள், தமிழர் பண்டிகை. எவன் கொண்டாடுறா? இந்துக்காரன் மட்டும் தான் கொண்டாடுறான். ஒரு கிறிஸ்தவ அதை கொண்டாட போறது இல்ல, ஒரு முஸ்லீம் கொண்டாட போறது இல்ல. முதல்வர் கொண்டாடுற நிகழ்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. அதுல இஸ்லாமியர் கிறிஸ்தவர் எல்லாம் வச்சுதான் போட்டோ ஷூட் மட்டும் நடத்துவாங்க. இந்த நாட்டுல எந்த பண்டிகையா இருந்தாலும் இந்த நாடு சம்பந்தப்பட்ட பண்டிகை எல்லாமே இந்துக்கள் தான் கொண்டாடும். அது நீங்க தீபாவளியா இருந்தாலும் சரிதான், பொங்கலா இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா விநாயகர் சதுர்த்தியா இருந்தாலும் சரிதான், எல்லாமே இந்துக்காரன் மட்டும் தான் கொண்டாடும். புத்தாட கட்ட மாட்டாரா, எதுவும் பண்ண மாட்டானா. ஆனா அவன் தமிழனே ஏத்துக்கணுமா? எப்படி ஏத்துக்க முடியாது? எப்படி தமிழன் சொல்றாங்க? பேரே தமிழ்ல வச்சுக்க மாட்டான். பேரும் தமிழ்ல வச்சுக்க மாட்டான், உறுதியில வைப்பான். 1000 ரூபாய் கொடுக்காம இருக்கலாம் மிகப்பெரிய அயோக்கியத்தை. மாணவிகளுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுங்க. எந்த மாணவிக்கு? கிறிஸ்தவங்க முஸ்லிம்கள் நடத்துற பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவிகளுக்கு. நீங்க இந்த பக்கம் வந்து பொங்கல் விழா கொண்டாடுறதுக்கு பணத்தை கட் பண்ணியாச்சு, அந்த பக்கம் வந்து கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு வந்து குழந்தைகளை நான் கொடுக்குறேன். அவ்வளவுதான். பாட்டியம்மா வந்து செருப்பை கலத்தி வந்து அப்படின்னா நீங்க ஸ்டாலின் நேர்ல பார்த்து அந்த அம்மா என்ன செய்திருக்கும் சொல்லுங்க? அந்த செருப்பை வந்து சாணியில தேய்ச்சிட்டு அடிச்சிருக்கா? தமிழகம் திவாலாக போகிறதுன்னு சொன்ன தெளிவா சொன்னார். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. போக்குவரத்து ஊழியர்களுக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்களான்னு கேளுங்க. துரைமுருகரா வந்து துணை முதலமைச்சர் ஆக்குறதுல பிரச்சனை இல்ல. அவர் ஆக்குனீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து அவருக்கு ஈக்குவல் ஆயிருவாரு. அதான பிரச்சனை. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் 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 வணக்கம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். திமுக எதிர்கட்சியா இருந்தப்போ, அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தப்போ ஏன் நீங்க வந்து 2500 கொடுக்குறீங்க, 3000 5000 கொடுக்க வேண்டியதானேன்னு சொன்னாரு அப்போதைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள். இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு இப்ப பொங்கலுக்கு வந்து தொகுப்பு நிதி பணம் கொடுக்காம வெள்ளத்துக்கு பதிலாக கூட சர்க்கரையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி? அதாவது இந்த கேடு கேட்ட அரசாங்கத்துல வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க வந்து கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. இவர் சொன்ன டயலாக் அன்னைக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்க வந்து 2500 ரூபாய் கூட 2500 ரூபாய் போட்டு 5000 கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்படிதான் அவர் அன்னைக்கு யாக்கியானம் பேசிட்டு தெரிஞ்சார். அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காரு. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அந்த 1000 ரூபாயும் பொங்கல் கொண்டாடு. இன்னும் ஒன்றும் இல்லை சார், பொங்கல் கொண்டாடுறது யாரு கொண்டாடுறாங்க? பேரு தமிழர் திருநாள், தமிழர் பண்டிகை. எவன் கொண்டாடுறா? இந்துக்காரன் மட்டும் தான் கொண்டாடுறான். ஒரு கிறிஸ்தவ அதை கொண்டாட போறது இல்ல, ஒரு முஸ்லீம் கொண்டாட போறது இல்ல. முதல்வர் கொண்டாடுற நிகழ்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. அதுல இஸ்லாமியர் கிறிஸ்தவர் எல்லாம் வச்சுதான் போட்டோ ஷூட் மட்டும் நடத்துவாங்க. போட்டோ ஷூட் மட்டும் நடத்துவாங்க. சமத்துவ பொங்கல்னு ஒரு வார்த்தையை வச்சுக்குவாங்க, அதுல போட்டோ ஷூட் மட்டும் நடத்துவாங்க. மற்றபடி கொண்டாடுறது ஒரிஜினலா யாரு? அவ்வளவு இந்துக்காரன் தான் கொண்டாடுறான். இந்துக்காரன் மட்டும்தான் பொங்கல் வைக்கிறான், இந்துக்காரன் மட்டும்தான் கரும்பு வாங்குறான், இந்துக்காரன் மட்டும்தான் புத்தாடை எடுத்து, இந்துக்காரன் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு. எல்லாம் விளையாட்டுல கூட 1-2 பேருக்கு மற்ற மதத்தில் உள்ள கிறிஸ்தவ மதத்தில் உள்ள 1-2 பேர் அங்கங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துக்கிறாங்க, அது நமக்கு தெரியும். ஆனா இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறது எல்லாம் இந்துக்காரன் தான் கொண்டாடுறான். இந்து பண்டிகை சார். அது இந்த நாட்டில் எந்த பண்டிகையா இருந்தாலும் இந்த நாடு சம்பந்தப்பட்ட பண்டிகை எல்லாமே இந்துக்கள் தான் கொண்டாடுவோம். அது நீங்க தீபாவளியா இருந்தாலும் சரிதான், பொங்கலா இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா விநாயகர் சதுர்த்தியா இருந்தாலும் சரிதான், எல்லாமே இந்துக்காரன் மட்டும் தான் கொண்டாடுவோம். நீங்க வந்து அதனாலதான் அதை வந்து பொங்கலை சமத்துவ பொங்கல் எதுக்கு தமிழர் பண்டிகைன்னு சொல்லிட்டு தமிழர் பண்டிகை கொண்டாடாதவங்களாம் எப்படி தமிழன் சொல்றீங்க? தமிழர் பண்டிகைன்னு சொல்றாங்க, ஆனா பொங்கலை கொண்டாட மாட்டானா, பொங்கல் வைக்க மாட்டானா, பொங்கல் பானை வைக்க மாட்டானா, பொங்க வைக்க மாட்டானா, சூரிய பகவானை கும்பிட மாட்டானா, அதுக்கு படையல் வைக்க மாட்டானா, எதுவுமே செய்ய மாட்டானா, புத்தாடை கட்ட மாட்டானா, எதுவும் பண்ண மாட்டானா. ஆனா அவன் தமிழனே ஏத்துக்கணுமா? எப்படி ஏத்துக்க முடியாத? எப்படி தமிழன் சொல்றாங்க? பேரே தமிழ்ல வச்சுக்க மாட்டாங்க. பேரும் தமிழ்ல வச்சுக்க மாட்டான், உருதுல வைப்பா, இல்லைன்னா அரபி மொழியில வச்சுட்டு இருக்கான். இந்திய மொழியிலே வைக்க மாட்டேங்கிறேன். இந்த பக்கம் பார்த்தா கிறிஸ்டின் எல்லாம் வெள்ளைக்கார மொழியில வைக்கிறாங்க, வெள்ளைக்காரன் இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. முதலமைச்சருக்கு முதல்ல பேரே தமிழ்ல கிடையாது. இவருக்கு பேரும் மட்டும் இல்லை, அதாவது கருணாநிதி பேரும் தமிழ் கிடையாது, அவருக்கு முதலாவது இருந்த தட்சிணாமூர்த்தி பேரும் தமிழ் கிடையாது, ஸ்டாலின் பேரும் தமிழ் கிடையாது, உதயநிதியும் தமிழ் கிடையாது, உதய சூரியன்கிற அந்த கட்சியினுடைய சின்னமும் தமிழ் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகங்கிற அந்த இதுவும் தமிழ் கிடையாது, அண்ணா அறிவாலயம்னு வச்சிருக்க அறிவாலயமும் தமிழ் கிடையாது. இவங்க வச்சிருக்கல எதுதான் தமிழ் சொல்லுங்க? கட்சி பேரும் தமிழ் கிடையாது, கட்சி அலுவலகமும் தமிழ் கிடையாது, பேரு இவங்களுடைய பேர்களும் யாருடைய பேருமே கிடையாது. ஆனால் இவர்கள்லாம் தமிழின தலைவர்கள், தமிழனுக்காக பிறவி எடுத்து வந்தவங்கன்னு சொல்லுவாங்க. நாம நம்பணும். உண்மையான தமிழர் இருக்கும் பார்த்தீங்களா, நாம நம்பணும். இதை அந்த கதை தான் இந்த பொங்கல் விஷயமும். பொங்கல் உண்மை. தமிழர் திருநாளை கொண்டாடாதவன், தமிழ் கடவுளை, முருகன் தான் தமிழ் கடவுள், தமிழ் கடவுளை வழிபடாதவன், இவன் எல்லாம் தமிழன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் அதுக்கு அதனால தான் அவங்க திராவிடியன்னு சொல்லிட்டு உருட்டிட்டு கிடக்குறாங்க, திராவிட மாடல்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அதாவது வரலாற்றையே மாத்துறாங்க சார். அதாவது கைடுன்னு பேர்ல சமீபத்தில் தஞ்சை பெரிய கோயில் நினைக்கிறேன், அங்கே ஒரு கைடு ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு கைடு படித்தவன் தான், ஆனால் அங்கே போய் என்ன சொல்லிக் கொடுக்குறான், இது திராவிட கலைன்னு கட்டி சொல்லிக் கொடுக்குறான். தஞ்சை பெரிய கோயில் திராவிட கலையா? திராவிட கலைன்னு ஒரு கலை இருக்கா? அது என்ன கலை? இது திராவிட கலைன்னு ஒரு கலை இருக்கா? அந்த திராவிடியா கலை என்னன்னு சொல்லுங்க. அப்படி ஒரு இதுவே கிடையாது. திராவிடம்ங்கிறது ஒரு இது வந்து பண்டைய காலத்திலிருந்தே சொல்லியிருக்காங்க. ஆதிசங்கரர் முதல் முறையாக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு.
திராவிட சிசு அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. நம்ம அதை படிச்சிருக்கோம். திராவிடம் அவர் எதை வச்சு சொல்றாரு? அந்த தென் பகுதி, அதாவது குறிப்பாக தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி இதை உள்ளடக்கிய அந்த முக்கடலாலும் சூழப்பட்ட அந்த நிலப்பரப்பை திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட நாடு, திராவிட பகுதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த நிலப்பரப்புக்கு உள்ள பேராக அதை வந்து ஆதிசங்கர காலத்துல இருந்து அதை சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? இன்னும் சொல்ல போனா இவங்க திராவிட மாடல்னு சொல்றாங்க. அந்த திராவிடங்கிற வார்த்தையே சமஸ்கிருதம், அதுவே தமிழ் கிடையாது. மாடல் இங்கிலீஷ், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இவங்க கிடையாது. அதனால இது முதல் இது. அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்காம இருக்கலாம் மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுக்கல சார், ஆனா அந்த பக்கம் இன்னொரு வேண்டாத வேலை. என்ன வேலை? இதே சமயத்துல என்ன வேலையை பார்த்துட்டு இருக்காங்க? சைலண்டா என்ன பார்த்துட்டு இருக்காங்க? மாணவிகளுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுங்க. எந்த மாணவிக்கு? கிறிஸ்தவங்க முஸ்லிம்கள் நடத்துற பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவிகளுக்கு. அதான் இல்ல சூட்சுமம், அதுதான். 1-2 இந்துக்காரன் நடத்துறான், அரசு உதவி பெறும் பள்ளி அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா 1-2 இந்துக்காரன் வச்சிருக்கான், பாக்கி அத்தனை பள்ளிக்கூடம் வந்து கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்கள் நடத்துது. அவ்வளவு முஸ்லிம்கள் நடத்துற பள்ளிக்கூடம் எல்லாமே அரசு உதவி பெறும், நிதி உதவி பெறும் பள்ளிகளாக இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தை, அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைகளுக்கு தான் நாங்க வந்து கல்லூரிக்கு போனா நாங்க வந்து 1000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிவிட்டு, இப்ப அந்த இதை கொண்டு போய் நேர மாணவிகளுக்கு கொடுக்குன்னு சொல்லிவிட்டு அதை இப்ப நேர கொண்டு போய் அப்படியே கிறிஸ்தவ முஸ்லிம் மதமாற்ற கும்பல்கள் நடத்துற பள்ளிக்கூடத்துக்கும் விரிவுபடுத்துறாங்க. அவ்வளவுதான். நீங்க இந்த பக்கம் வந்து பொங்கல் விழா கொண்டாடுறதுக்கு பணத்தை கட் பண்ணியாச்சு, அந்த பக்கம் வந்து கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு வந்து குழந்தைகளை நான் கொடுக்குறேன். அவ்வளவுதான். ஏன்னா அவங்க போட்ட பிச்சையில தானே இந்த ஆட்சியே இருக்கு. இதை விட கேவலமா வேற என்ன பண்ண முடியும்? ஒரு இலையில வந்து வடை பாயாசத்தோட சோறும், ஒரு இடையில மண்ணு வைக்கிற கதை தான். இந்துக்களுக்கு மண்ணு, கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு வடை பாயாசத்தோட சோறு. இந்த அரசாங்கம் அதான் கொடுத்துட்டு இருக்கு. இந்து கோயிலாவோളം இடிச்சுட்டு இருந்தாங்க. கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் கட்சி போகிறதுக்கும் வந்து அதுக்கு தனி இது, அப்புறம் வந்து மௌல்வி அவர் இவர் எல்லாத்துக்கும் இது, எல்லாத்துக்கும் அரசாங்க பணத்தில் சம்பளம், அதுக்கு பிறகு வந்து வக்பு வாரியத்துக்கு அது தனி இது, அது போக வந்து ரம்ஜான் நோன்புக்கு கஞ்சி குடிக்கிற டன்னு 25,000 டன்னா இதை வந்து அதுக்கு வந்து அரிசி கொடுக்கறது, அப்புறம் வந்து சந்தன காப்புக்கு வந்து அரசாங்கத்திலேருந்து அந்த சந்தன கட்டைகள் எல்லாம் கொடுக்கறது, இப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோயில்கள் எல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கு? சீரழிஞ்சு கட்டமனா போயிட்டு இருக்கு. சிலையெல்லாம் திருடிட்டு இருக்காங்க, டாக்குமெண்ட் இருக்க மாட்டேங்குது. இவ்வளவுதான் இவங்க. இது எல்லாமே மத அடிப்படையில் செய்வாங்க, மத ரீதியாகவே சிந்திக்கிறாங்க, மத ரீதியாகவே செய்கிறாங்க. இந்துக்களை எல்லா வகையிலும் மட்டம் தட்டுறாங்க, இந்து கடவுள் வழிபாட்டு முறையை சீரழிக்கிறாங்க, இந்துக்களை என்னென்னலாம் இம்சை பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து மதவாதி கிடையாது, அவங்க வந்து மத சார்பற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. மத அடிப்படையிலேயே எல்லா சலுகைகள் உரிமைகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அதனால 1000 ரூபாய் கொடுக்கலங்கிறது இவங்ககிட்ட ஒரு பெரிய விஷயமா இருக்காது. கொடுத்தா என்ன 1000 ரூபாய் கொடுக்கல, என்னத்தை குறைஞ்சு போயிட போகுது? கொடுத்துட்டு தானே இருந்தீங்க. அப்போ நீங்கள் 5000 ரூபாய் கொடுக்கலன்னு கேட்டால நீங்கள் வந்தால் 2000 ரூபாய் கொடுத்துருக்க வேண்டியது தானே? நீங்கள் கொடுப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் என்னெல்லாம் பண்ணாங்க? வந்தால் நாங்கள் மாதத்துக்கு ஒருக்கா கரண்ட் பில்லு கட்ட வைப்போன்னு சொன்னீங்க, கட்டினீங்களா? கரண்ட் பில்லை ஏற்றி விட்டுட்டாங்க. இது வரைக்கும் உள்ள கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லை பல தடவை ஏற்றிட்டாங்க, பால் விலையை பல தடவை எடுத்து காலையில் வரும்போது பால் விலை உயர்ந்து விட்ட காரணத்தினால் நாங்கள் வந்து டீ வந்து இன்னும் 12 ரூபா 10 ரூபா இது வரைக்கும் வந்தது 12 ரூபாய் நாங்கள் வரக்கூடிய வழியில் ஒரு டீ குடிக்க போன இடத்துல எழுதி வச்சுருக்காங்க. பால் விலையை பல தடவை ஏற்றிட்டாங்க. இந்த நிலவரி, வீட்டு வரி, நிலவரி, தண்ணி வரி எல்லா வரியும் ஏற்றிட்டாங்க. வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க? கேஸ் சிலிண்டருக்கு நாங்கள் மானியத்தை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கொடுத்தாங்களா? இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இவ்வளவுதான் இவங்க சொன்னதெல்லாம் இப்படி தான் இருக்கும். மதுவோட விலையை கூட ஏற்றிட்டாங்க. மதுபானங்களுக்கு ஏற்றி அப்புறம் 10 ரூபா அதில் வேற எக்ஸ்ட்ரா, அது எந்த கணக்குன்னே தெரியல. கள்ளச்சாராயம் காய்ச்சறவனும் திமுக காரனாக தான் இருக்கேன். நல்ல சாராயம் காய்ச்சற ஆலைகள் வச்சிரு சாராய ஆலைகள் டிஆர்பி ராஜா எல்லாம் ஒரு அவங்கெல்லாம் எதுவுமே பேச தகுதி இல்லாத ஆட்கள். சாராய ஆலைகள் நடத்தக்கூடியவன்லாம் என்னத்தை சமுதாய காக்கிற என்ன வரும் அவனுக்கு? சாராயம் விற்கிறவனுக்கு சாராய வியாபாரிக்கு எப்படி சார் சமூக அக்கறை வரும்? டிஆர்பி ராஜான்னு ஒரு மனிதன் அழகா பேசிட்டு இருக்காரு, கிண்டல் வேற பண்றாரு. என்ன தகுதி இருக்கா? முத சீரழிஞ்சு போச்சு. திமுக அமைச்சர் KN நேரு சொல்கிறார், திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும்னு சிலர் வந்து கங்கணம் கட்டி கொண்டு சதி செஞ்சுக்கிட்டு வராங்க, அது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாரும் நினைக்கிறேன், தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அதான் நினைக்கிறேன். திமுகவில் உள்ள இந்துக்காரனே அதான் நினைக்கிறேன். திமுகவில் இந்துக்காரன் மட்டும் கிடையாது, திமுகவில் உழைச்சி சாப்பிட்றான் பாருங்க, அவங்க எல்லாரும் அதான் சொல்றாங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த இது சம்பந்தமாக வந்ததில் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிரும். ஒரு அம்மா தெருவோரத்தில் வந்து காய்கறி வச்சு விற்கிறவங்க, அவங்க சொன்னாங்க பாருங்க, நாங்கள் வந்து 18 வயசு 16 வயசுல இருந்து ஓட்டு போட ஆரம்பிச்சேன்னா
முழுக்க இது வரைக்கும் நான் வந்து உதயசூரியன் தான் ஓட்டு போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் 36 பேர் இருக்காங்க, பெரிய குடும்பம். 36 பேரும் திமுக தான் ஓட்டு போட்டேன். இனிமே நான் இந்த இவங்களுக்கெல்லாம் ஓட்டே போட மாட்டேன்னு சொல்லி திட்டாங்க பாருங்க. அதான் ஒரிஜினல் உண்மை. திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கார மட்டும் இல்லை, கிறிஸ்தவ முஸ்லீமுக்கும் இதே தான், அவங்களுக்கும் இதே கோபம் தான் இருக்கு. இவங்களை வந்து ஒழிச்சு கட்டினா தான் இனிமேல் நாடு நல்லா இருந்துச்சு. எல்லா இடமும் கஞ்சா போய் சேர்ந்து. இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஒரு சுவர் விளம்பரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவரோட முகத்தை பார்த்ததுக்கே ஒருத்தங்க வந்து செருப்பு கழட்டி அடிச்சு. ஆமா, கோபம். ஒரு வயதான ஒரு அம்மா வந்து, ஒரு பாட்டி அம்மா வந்து செருப்பை கலத்தி வந்து, அப்படின்னா நீங்க ஸ்டாலின் நேரில் பார்த்து அந்த அம்மா என்ன செய்திருக்கும் சொல்லுங்க? அந்த செருப்பை வந்து சாணியில் தேய்ச்சிட்டு அடிச்சிருக்கேதா? அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்காங்க. சாத்தனூர் அணையை திறந்து விட்டு அங்கே ஒரு 1.5 லட்சம் குடும்பங்களை வந்து நாசம் பண்ணிவிட்டு சாதாரணமாக 2000 ரூபா கொடுத்துட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. 2000 ரூபா எவ்வளவு? மோடி அங்கேருந்து 945 கோடி ரூபா கொடுத்துட்டாரு. 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு நீங்கள் 2000 ரூபா வீதம் கொடுத்தீங்கன்னா 30 கோடி ரூபா வருது. 20,000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம். கொடுத்தா கூட மோடி கொடுத்த பணத்துலேருந்து 300 கோடி ரூபா தான் கழியும். அதில் பாருங்க இவங்க எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு பாருங்க. உலகமகா திருடர்கள் இவங்க. அந்த இதில் ஒரு 5000 ரூபா கொடுக்க கூடாதா சார்? சென்னை வெள்ளத்துக்கு 6000 ரூபா கொடுத்தீங்களா? அந்த 6000 ரூபா அந்த மக்களுக்கு கொடுத்துருக்க வேண்டியது. அந்த மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அது கூட நீங்கள் செய்ய விருப்பமில்லாத ஒரு ஆட்சி தானே நீங்கள். அப்போ மக்கள் கொந்தளிக்க தான் செய்வாங்க. வயதான மூதாட்டி மட்டுமா? எல்லாருமே திட்டம் தான் சார் செய்கிறாங்க. அவங்களாவது செருப்பை கலத்தி இடைஞ்சாங்க. பார்த்து எந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு கோபம் இருந்தால் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு வந்து அந்த மாதிரி செருப்பை எடுத்து போஸ்டரில் அடிச்சிருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து பழைய சில இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, மோடியினுடைய ஃபோட்டோ எங்கேயாவது போஸ்டரில் இருந்ததுன்னா அதை சில குழந்தைகள் போய் முத்தம் கொடுத்துட்டு இருக்கும். இது வந்து இது காலங்காலமாக நடக்கும். எம்ஜிஆருடைய போஸ்டரில் போய் முத்தம் கொடுத்துருப்பாங்க கடந்த காலங்களில். இதே மாதிரி நல்லவங்களுக்கு வந்து முத்தம் கொடுப்பாங்க. அயோக்கியர்களை இப்படி தான் செருப்பால் அடிப்பாங்க. இது காலங்காலமாக நடக்கிறது தானே. அதே தான் இதுலேயும் நடந்துட்டு இருக்கு. இவர் நேரு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான், அவ்வளோதான். 2020 இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு பெரிய மெகா கூட்டணியில் இருக்கோம், அதனால எதிர் வரிசையில் வந்து கூட்டணி பலம் இல்லாமல் இருக்கு, அதனால நாங்கள் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடும் நினைக்கிறாங்க. இப்படி தான் வந்து ஆளுங்கட்சியாக இருந்த கருணாநிதியே அப்படி தான் நினைச்சார். அண்ணாதுரை மறைவைக்கு பிறகு நாம தான் வந்து இனிமேல் நம்மளை யாவனும் அசைக்க முடியாதுதான் நினைச்சிட்டு அண்ணா இது எம்ஜிஆரை வந்து ஒரு துச்சமாக ஒரு சாதாரணமாக நினைச்சு கட்சியை விட்டு நீக்கினார். அவர் வெளியே வரும்போது அவர்கிட்ட அமைச்சர்கள் யாருமே கிடையாது. ஒரு எம்எல்ஏ கூட வந்தாங்கன்னு நினைக்கிறேன். மாவட்ட செயலாளர்கள் யாருமே அவருக்கு பக்கம் கிடையாது. ஆனால் மக்கள் அவருக்கு பக்கம் நின்னாங்களா இல்லையா? 1976 அவர் முதலமைச்சர் ஆன பிறகு கடைசியில் அவர் மரணம் அடைகிறது வரைக்கும் எம்ஜிஆர் தானே முதலமைச்சர். அது கடைசி வரைக்கும் இவரு வனவாசத்தில் கருணாநிதி வனவாசத்துக்கு அனுப்பி வச்சு விட்டாங்கல்ல. இவரு கையில் தான் கட்சி இருந்துச்சு, இவரு கையில் தான் ஆட்சி இருந்துச்சு, இவரு கையில் தான் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இருந்தாங்க, இவரு கையில் தான் நிர்வாகிகள் எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் ஓட்டு இல்லையே. இதே கதை தான் இப்பவும் நடக்கும். வேணா பாருங்க, ஒரு சின்ன புள்ளி வரும் சொல்றேன். 2021 4-5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது திமுக கிடைச்ச ஓட்டு எவ்வளவு தெரியுமா? இல்லை தனியா திமுகங்கிற கட்சிக்கு மட்டும் கிடைச்ச ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 1,12,00,000 ஓட்டு. அதே சமயத்துல பாஜகவுக்கு கிடைச்ச ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 57 லட்சம். இந்த 57 பாஜக தனியா பாஜகவுக்கு மட்டும் கிடைச்ச, கூட்டணியை விட்டுருங்க, தனியா பாஜக கிடைச்ச ஓட்டு 57 லட்சம். இந்த 57 லட்சத்தை அந்த 1,12,00,000 ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது கூட நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 51% வருது. பாஜகவை கால் ஊன்ற விடமாட்டோம், பண்டார பரதேசி கட்சி, காலும் இல்லை தலையும் இல்லைன்னு சொன்ன கட்சி திமுக வெற்றி பெற்று 40 எம்பிக்களையும் வச்சிருக்கக்கூடிய திமுக கட்சியினுடைய ஓட்டுல 51% வந்திருக்கு. அதுவும் ஒரே தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் மட்டுமே கிட்டத்தட்ட 9% ஓட்டு வந்து பாஜகவுக்கு மேலே ஏறி இருக்கு. திமுகவுக்கு 6% ஓட்டு சரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள சட்டமன்ற தேர்தலில் இருந்து அடுத்து நடந்த பாராளுமன்ற தேர்தல் 6% ஓட்டு திமுக இழந்திருக்கு. 9%க்கு மேல அண்ணா திமுக இழந்திருக்கு. ஆனா பாஜகவினுடைய ஓட்டு வந்து 9%க்கு மேல வளர்ந்திருக்கு. 11.24% ஓட்டுக்கு பாஜக மட்டும் தனியாக அந்த கட்சி மட்டும் மேல வந்திருக்கு. கூட்டணி 18% ஓட்டுல போய் நிக்குது. இன்னும் 10% ஓட்டு வந்துச்சுன்னா திமுக காலி ஆகுமா ஆகாதா? திமுக வந்து இப்ப கீழே இறங்கிட்டு 26% தான் இருக்கு. 26% இருந்து இன்னும் கண்டிப்பா ஒரு 10% வந்து கீழே இறங்கும் அந்த கூட்டணியை சேர்த்தே நீங்க கூட்டிடுங்க, கீழே இறங்குவாங்க. அநேகமா அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதமே பிரிஞ்சு எந்த கட்சி வந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு 25%க்கு மேல அந்த அணி வந்து வாக்கு சதவீதம் பெற்றாலே அவங்க ஆட்சியை பிடிச்சு விடுவாங்க. என்ன கூட்டணி அந்த ஆட்சி அந்த மாதிரி வந்து நிக்க வாய்ப்பு இருக்கும். அதுவே ஒரு 30 கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சிருங்க, அண்ணாமலை தலைமையில் அணி ஒரு 30% தாண்டிட்டுன்னு வச்சிடுங்க, பெரிய வெற்றியாகி போயிடும். அது இதுதான் யதார்த்தமான நிலவரம்.
அனலைஸ் இதைத்தான் சொல்லுது, புள்ளி உரங்களை இதைத்தான் சொல்லுது. இவர் வந்து ஏதோ அதான் இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, ஒரு பர்செப்ஷன் கேம் இது. இவங்க வந்து நான் கூட்டணி வலுவாக இருக்குது, நாங்கள் 200 இடங்களுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. எந்த அடிப்படையில்? மக்கள் மத்தியில் அப்படியே இதுக்கு முன்னாடி பண்ணாங்கல்ல ஒரு டூல் கிட் மாதிரி, அப்படியே மக்களை வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு அப்படி கொண்டு வந்து கடைசியில் போன தடவை மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ரூபாயும் கொடுத்து நம்ம வந்து ஈஸியாக அடிச்சு 500, 1000, 2000 ஓட்டுக்கு நீ கொடுத்து அழகாக வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வரலாறு அப்படி கிடையாது. இதே நீ கதை, இந்த திமுகவினுடைய கதை தெரியுமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாங்க, 2014 தேர்தலில் பாருங்க, பாராளுமன்ற தேர்தலில் ஒரு எம்பி கூட அந்த தேர்தலில் வெற்றி பெறல, 0. பெரிய முட்டை வாங்கின கட்சி தான் திமுக. அதனால் திமுகவுக்கு பெரிய இதை மாதிரி தான் வரலாறு இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டியது கிடையாது. அடுத்த தேர்தலில் இவங்களுக்கு சங்கு ஊதப்படும். அதுதான் என்னுடைய கணிப்பு. திமுக அரசாங்கம் திவாலாக போகிறதா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து முதல்வர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை வந்து அவர் வந்து ஒரு படித்தவர் அப்படிங்கிறத வந்து பல முறை நிரூபிச்சிருக்காரு. இந்த விஷயத்த வந்து அவர் 1 வருஷத்துக்கு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார். அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக மாநில தலைவர் ஆன பிறகு ஒரு ஆரம்பத்திலே ஒரு இதை சொன்னார், தமிழகம் திவாலாக போகிறதுன்னு சொன்னார், தெளிவாக சொன்னார். அதை நோக்கி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த நேரத்தில் வந்து 5,70,000 கோடி கடனாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடியை நோக்கி போகுது. 3.5 வருஷம் முடியும் போது 9 லட்சம் கோடியை நெருங்கி வந்துட்டு இருக்காங்க, கிட்ட வந்துட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாளையில கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. அவ்வளவு கடனை வாங்கிட்டே இருக்காங்க. அப்படி கடனை வாங்கும்போது திவாலி தான் ஆகும். வேற வழி போனேன் சார். பிஎஸ்என்எல்லுக்கு வந்து பணம் கட்ட முடியல. அந்த பிராட்பேண்ட், அதாவது பள்ளிக்கூடத்துங்களுக்கெல்லாம் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருக்குது பிஎஸ்என்எல் நெட்வொர்க்லேருந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிஎஸ்என்எல்லுக்கு வந்து மாதம் கட்டக்கூடிய பணத்தை கட்ட முடியல. அதில் பெண்டிங் வச்சு கடைசியில் வந்து நோட்டீஸ் கொடுத்துற பிஎஸ்என்எல்லேருந்து நிறுவனத்துலேருந்து அவங்க நோட்டீஸ் கொடுத்து நாங்கள் வந்து கட் பண்ண போகிறோம், இணைய சேவையை நிறுத்த போகிறோம்னு சொன்ன பிறகு தான் இவங்க அது பிறகு கட்டினாங்க. இது அவங்களுடைய லட்சணம். இது வந்து இந்திய அளவில் பேசப்பட்டு இந்த செய்தியெல்லாம் வெளியே வந்து இதெல்லாம் வந்த பிறகு தான் அவங்க வந்து அதை பற்றி அதுக்கு பிறகு தான் உடனே கட்டுங்க, அது அசிங்கமாகி போச்சுன்னு சொல்லி கேட்டால் சில கோடிகள் தான், இன்னும் பெரிய அளவில் இல்லை. ஆனால் நீங்கள் மற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்களான்னு கேளுங்க. ஓய்வு பெறக்கூடிய போக்குவரத்து ஊழியர்கள், அவள் வருஷம் ஃபுல்லாக காலம் ஃபுல்லாக அவள் சர்வீஸில் ஃபுல்லாக வண்டி ஓட்டியிருப்பார். அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது பிள்ளைகள் பெரிய பிள்ளையாக இருக்கும், அதுக்கு படிக்கிறதுக்கு, அதுக்கு கல்யாணத்துக்கு, அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணால் இதுக்கு வந்து நீங்கள் அந்த பண பலன், அந்த பலன் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு. செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, வேலையை விட்டு வேலை முடிஞ்சு நிறைவு பெற்று வரும்போது அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும்ல. சித்தி மகா எனக்கு அக்கா, அவங்க வந்து திங்கள் சந்தை டெப்போவில் வேலை பார்த்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் ரிட்டர்ன் ஆனாங்க. அதில் உள்ள எல்லா வரலாறு, புவியியல், எல்லா கதையும் எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், போக்குவரத்து ஊழியர்களுக்கு அந்த ரிட்டையர்ட் ஆகும்போது அவ என்ன சூழ்நிலை, ஒன்று அது அடுத்த மாதத்துக்கு சம்பளம் வராது, அந்த சூழ்நிலையில் அது எல்லாம் மிடில் கிளாஸ் தான். ஒன்றும் வந்து கருணாநிதி குடும்பத்தில் உள்ளவங்கலாம் ஒன்றும் டிரைவராக வேலை பார்க்கல, கண்டக்டராக வேலை பார்க்கல, மெக்கானிக்காக வேலை பார்க்கல, எல்லாம் வந்து அன்றாடங்காட்சியாக தான் இருப்பாங்க. ரொம்ப மிடில் கிளாஸு, பிலோ மிடில் கிளாஸில் உள்ளவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வேற எந்த வசதியும் இருக்காது. இப்போ இந்த செட்டில்மெண்ட்னு ஒன்று கொடுத்தா அவங்க வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது கல்யாணம் ஏதாவது காட்சிக்கு பண்ணி வைப்பாங்க. ஒரு பைசா அவங்க கொடுக்கறது கிடையாது. கடைசி மாதத்தில் அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அந்த கடைசி மாதம் சம்பளம் மட்டும்தான் சார் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னொன்று அதான், அவர் இறந்தும் போயிட்டார். ஒருத்தர் ஆறுமுகம்னு பேர், எங்கள் ஊரில் தான் இருந்தார். அவர் ரிட்டையர்ட் ஆனார், ஏதாவது பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தார். கடைசியில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார். அவர் கடைசியாக வாங்கினது கடைசி மாதம் சம்பளம் தான். செட்டில்மெண்ட்டே கொடுக்க துப்பு கட்ட ஒரு அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. காலம் ஃபுல்லாக உழைச்சவனுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டாமா? அவனுடைய பணத்தை தானே சார் கேட்குறாங்க, அவனுடைய பணத்தை தானே கொடுக்கணும். அதையே நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டுல இருக்கீங்க. இதை கூட பண்ண முடியலை நீங்கள் வந்து நின்றுட்டு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னது 100% உண்மை. இது வந்து திவாலை நோக்கி போகுது. செட்டில்மெண்ட் இப்போ கொடுக்க முடியல, அடுத்து இனிமேல் சம்பளம் கொடுக்க முடியாமல் வந்துருவாங்க. இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் கொண்டு வந்துடும். அதை அவங்களுக்கு அதான் சார் கவலை. எவ்வளவு கொள்ளையடிக்கலாம். மோடி அங்கேருந்து 30,000 கோடி தரணும்னு இங்கேருந்து தங்கம் தன்னரசு சொல்லிட்டு இருப்பார். என்ன கணக்கு, 30,000 கோடி வந்துட்டுன்னா அது எவ்வளோ கொள்ளையடிக்கலாம், அவ்வளோதான். அதை தவிர இவங்களுக்கு வேற வேலையும் கிடையாது. இவங்க கொள்ளையடிக்கணும், எதை கை வச்சாலும் கொள்ளையடிக்கணுங்கிற மட்டுமே நோக்கமாக இருந்துச்சுன்னா எப்படி நல்லது செய்வாங்க? செய்யவே மாட்டாங்க. அதை தெரிஞ்சே தான். இருந்தாலும் என்ன நினைச்சாங்கன்னா, போன எலெக்ஷனில் வந்து 2021 நம்ம வந்து அடித்தட்டு மக்கள்கிட்ட கொஞ்சம் அவங்ககிட்ட நம்ம இப்போ அவங்ககிட்டலாம் கொஞ்சம் உரையாடும் போது பேசும்போது தெரிஞ்ச தகவல் என்னன்னா, இவர் வந்து கருணாநிதி மாதிரி இருக்க மாட்டார். நானும் கூட நம்புறேன். அவங்கெல்லாம் பேசும்போது நானும் கூட கொஞ்சம், ஏன்னா இவர் வந்து ஒரு
விநாயகர் சதுர்த்தி வாழ்த்தெல்லாம் சொன்னார். அதனால் குறைஞ்சது இந்து மதத்தெல்லாம் இழிவுபடுத்த மாட்டார். கருணாநிதி மாதிரியான கொள்ளையடிக்கிறதெல்லாம் பண்ண மாட்டார். ஏன்னா அதுதான் இவங்க ஏற்கனவே கொள்ளையடிச்சது நிறைய இருக்கு. அதில் கண்டிப்பாக இவங்க வந்து நிச்சயமாக கொஞ்சம் நேர்மையான இது ஏதாவது செய்வார். ஏன்னா இவர் சென்னை மாநகர மேயராக இருக்கும்போது தான் சிங்கார சென்னை ஆக்க போகிறார். அப்புறம் கிழிஞ்சு போச்சு, அது வேற கதை. ஆக்க போகிறேன்னு சொன்னார். அதில் ஆக்கப்பூர்வமாக சில விஷயங்களை முன்னெடுத்தார். சென்னை மாநகர மேயராக மு.க. ஸ்டாலின் இருந்தபோது சில ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள்லாம் முன்னெடுத்தார். அதில் அவருக்கு நல்ல பேர் கிடைச்சிது. அப்போ நான் மாலை மலரில் வேலை பார்த்துருந்தேன். அதனால் வந்து எனக்கு வந்து என்ன தோணுச்சுதுன்னா, சரி இவர் வந்தார்னா மற்ற மக்கள் சொல்கிற மாதிரி கீழ் அடித்தட்டு மக்கள் மற்ற நடுநிலை மக்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி இவர் வந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக கருணாநிதி மாதிரி மோசமாக இருக்க மாட்டார், கொஞ்சம் நல்லதெல்லாம் செய்வாருன்னு நான் உண்மையிலேயே நம்புகிறேன். இதை மாதிரி ஓட்டு போட்டவங்க நிறையா. இவருக்கு வந்து இவர் நல்லது செய்வார்னு நினச்சி இவர் ஓட்டு போட்ட மக்கள் வந்து நிறைய பேர் அதை மாதிரிலாம் நினச்சிட்டுலாம் ஓட்டு போட்டாங்க. அந்த மக்கள் திட்டிகிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு வந்து எனக்கு ஒரு நெருக்கமான ஒரு சார், அவர் வந்து முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர். சாருன்ற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் அவரை சொல்ல அவரை கேவலப்படுத்துறவர் நினைச்சிருவார், போன் போட்டு விடுவார். வேண்டாம், அவர் வந்து வேண்டாம், காதர் பாய் அப்படியே சொல்லிடும். அவரை காதர் பாய் தான் நம்ம பேசி பழக்கம். அவர் வந்து நேற்றைக்கு பேசும்போது ரொம்ப வருத்தப்பட்டே சொன்னார். என்னவோ நல்லது நடக்கணும், எதோ நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு சொன்னார். நான் ஏதோ நினச்சிட்டு இருந்தேன், நாங்கள்லாம் இப்படி தான் நினச்சோம், அந்த வந்தாங்கன்னா இவங்க நல்லா செய்வாங்க ஏதோ நினச்சான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லையே சார், ரொம்ப மோசமாலாம் இருக்குது அப்படின்னாரு. சரி, அப்படி தான் இருக்குது, மனநிலை அப்படி தான் இருக்குது. நீங்கள் நல்லா விசாரிங்க, கீழ்மட்டத்தில் விசாரிங்க. உண்மையிலே அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு வந்து அந்த இவங்களுடைய போக்கு அப்படி தான் இருக்குது. இவங்க வந்து முழுக்கமாக கொள்ளையடிக்கணுங்கிறதுல மட்டுமே தானே இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினை எப்படி வந்து துணை முதலமைச்சர் ஆக்கியாச்சு, அடுத்து வந்து அவரை எப்படி வந்து கட்சியினுடைய செயல் தலைவர் ஆக்கணும், அதுதான் அவங்க வந்து குறிக்கோளாக இருக்காங்களே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. மற்றபடி வந்து மக்கள் மத்தியில் வந்து இது பெரிய விஷயமா இருக்கா, இல்லைன்னா திமுகவில் உள்ள தொண்டர்கள் வந்து உதயநிதியை வந்து துணை முதலமைச்சராக கொண்டு வந்ததை ஏற்றுக்கிட்டாங்களா, அதை பற்றி கவலையே இல்லை. எல்லாம் தலித்தியம் பேசுவாங்க, சமூக நீதி பேசுவாங்க. ஏன் பட்டியலின சமுதாயத்திலேருந்து ஒருத்தரை கொண்டு போய் துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டியதானே? ஏங்க இந்த கட்சியிலேயே இருக்கையில் மூத்த நிர்வாகி யார்? துரைமுருகன் தானே. ஏன்னா அவருக்கு என்ன தகுதி இல்லை? இல்லைன்னா அவரை விட உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி அதிகமாக இருக்குது? கட்சியினுடைய அந்த ஆரம்ப, அது இன்னும் சொல்ல போனால் அண்ணாதுரை காலத்தில் உள்ள ஆள் அவங்க மிச்சம் மீதி இருக்கிறத மூத்த தலைவருங்கிற வரிசையில் அவர் மட்டும்தான் இருக்கார். ஏன் அவருக்கு இல்லை இன்னும் 1.5 வருஷம் தானே இருப்பார். 1.5 வருஷத்தில் அவர் துணை முதலமைச்சராகவும் இருந்துட்டு போட்டுமே. கண்டிப்பாக முதலமைச்சர் கனவு கூட அவர் பண்ண முடியாது, ஆசைப்பட முடியாது. சரி, துணை முதலமைச்சராக வர ஆக்கலாமே, ஏன் ஆக்க முடியல? சரி சார், நீங்கள் உதயநிதியை துணை முதலமைச்சராக ஆக்கிட்டீங்க, இன்னொரு துணை முதலமைச்சராக கூட நீங்கள் அவரை ஆக்கப்பட்டங்கிறீங்களே. 2 துணை முதலமைச்சராக வச்சா யார் உங்கள்கிட்ட வந்து கேட்க போகிறா? நீங்கள் தான் இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணலாமே. 2, 3, 5 கூட நீங்கள் வைக்கலாம். ஒரு 3 துணை முதலமைச்சர் ஆக்கி அதில் வந்து துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி, அப்புறம் வந்து ஒரு பட்டியலின சமுதாயம் ராசாவுக்கு, நீங்கள் பட்டியலின சமுதாயம் தானே வச்சிருக்க, ராசாவை தான் உடனே வரும். வேற யாரும் பட்டியலின சமுதாயமே கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும். சரி வைங்க, அப்படியாவது நீங்கள் கொடுங்க, அந்த மக்களுக்கு கொடுக்குறங்கிற பேருக்காவது நீங்கள் ஒரு தடவை பட்டியலின சமுதாயத்திலேருந்து ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கலாமே. 3 பேர் இருக்கையில் என்ன தப்பு இருக்குது? 2ஆம் நம்பர் தப்பான நம்பராக இருக்கும், உங்களுக்கு சென்டிமெண்ட் சரியாக இருக்காது, பகுத்தறிக்கு அதாவது ஒவ்வாத ஒரு நம்பரை போயிடும். சரி, 3ஆம் நம்பர் வச்சுடுங்க, 3 பேரை வைங்கலாம், 3 பேரை துணை முதலமைச்சர் ஆக்கலாமே, வச்சுட்டு போகலாமே. ஏன்னா நீங்கள் அதை துரைமுருகனை வந்து துணை முதலமைச்சர் ஆக்குறதுல பிரச்சனை இல்லை. அவர் ஆக்குனீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து அவருக்கு ஈக்குவல் ஆயிடுவார். அதான பிரச்சனை. பாருங்க, சட்டசபையில் 2 நாள் கூட்டம் எதுக்காக வேண்டி வச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன விஷயத்த பேசுனாங்க? அதில் 2 நாள் கூட்டி, அதாவது எங்கேயோ 2வது வரிசையில் இருந்த உதயநிதியை கூட்டிட்டு வந்து முதலமைச்சருக்கு அடுத்து துரைமுருகன் அடுத்து இவர் 3வது இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. பல இது தாண்டி இருந்த உதயநிதியை தூக்கிட்டு வந்து 3வது இடத்துல வந்து உட்கார வச்சிங்க. அடுத்து என்னமா நடக்கக்கூடிய கூட்டத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது, தூக்கி 2வது இடத்துல வச்சிருக்கோம். அவ்வளோதான். அப்படியே கொண்டு வந்து மாற்றி வைக்கணும், சீட்டை மாற்றி போடணும், அவ்வளோதான். அதுக்குன்னு ஒரு சட்டசபை கூட்டத்தொடர், நாங்கள் வருஷத்துக்கு 100 நாள் நாங்கள் சட்டசபை கூட்டத்தொடர் நடத்துவோம், மக்கள் பிரச்சனை நாங்கள் நல்லா பேசுவோம்னு சொன்னீங்க. என்னத்தை பேசுனீங்க? என்னத்தை கிழிச்சிங்க? அவ்வளவா எத்துவாளித்தனம், ஏமாத்து வேலை. இதெல்லாம் மக்கள் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. 2021 ஓட்டு போட்ட மக்கள் இப்போ அவங்களுக்கு ஓட்டு போட மனநிலை இல்லை. இவங்களை வந்து மறுபடியும் ஓட்டு போட்டால் இன்னும் நாசமாக தான் போகும். எல்லா இடமும் கச்சா சார். பல இடத்துல நான் சொல்லிட்டே வரேன். மெத்தப்பெட்டாமின் தயாரித்து விற்கிறாங்க சென்னையில். காலையில் உள்ள பேப்பர் எடுங்க, சென்னையில் வந்து தயாரித்து வித்தால இவன் எல்லாம் கைதுன்னு சொல்லி கொண்டு வராங்க. இவனுக்கு ஏன் சப்ளை பண்ணால் இவனுக்கு நெட்வொர்க் என்ன வெளியே தெரியவே இல்லை. தேனியில் வந்து 2 பேர் கைது. சரி, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா தெரியவே செய்யலை. என்ன இதுன்னு எனக்கு புரியலை. அது சென்னை ஹைகோர்ட் வளாகத்தை அந்த சோத்துக்கு பக்கத்துலேயே வச்சு போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவி சமீனாவா இவ்வளோ ஒருத்தி வந்து அவள் வந்து கைது செய்யப்பட்டா. அப்புறம் அந்த நெட்வொர்க் என்னாச்சு தெரியாது. அவள் மட்டுமே தயாரித்து வீட்டில் போட்டு எல்லாம் சோறு பொங்குற மாதிரி பொங்கி கொண்டு கொடுக்குறாள? அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. ஒரு பெரிய நெட்வொர்க் தானே செய்யும். அவங்க அப்பா ஜெயிலில் கிடக்கிறார். அவரும் இதே மாதிரி போதைப் பொருளுக்கு மெத்தப்பட்ட மீன்கள்லாம் விற்று தான் மாட்டியிருக்காரு. அவர் ஜெயிலில் கிடக்கிறார்.
அதை அவர் போன உடனே ஒரு 4-5 வருஷமா இந்த அம்மா அதை பண்ணிட்டு இருக்கு. போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா? விசாரணை அமைப்புகளுக்கெல்லாம் தெரியாதா? உணவுத்துறைக்கெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் அது எப்படி சொல்ல முடியும் சார்? வளசரவாக்கம் ஏரியாவில் கஞ்சா தாறு மாறா வித்துட்டு இருக்காங்க. போலீஸுக்காரங்களாம் அப்பப்போ பிடிக்கிறாங்க. ஆனால் பேப்பரில் வரமாட்டாங்க, ஏதோ கணக்கில் எழுதிட்டு விட்டுறாங்க. அங்கே ஒரு ஹோட்டல், மனோக் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு ஹோட்டல், அதுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து சொல்லிட்டாங்க, இது உண்மையிலே நடந்தது. இப்போ தான் சமீபத்திய நிகழ்வு. பக்கத்து வீட்டில் குடியிருக்கக்கூடியவங்க வந்து கமிஷனர் லெவலுக்கு அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கமிஷனர் லெவலில் தான் நான் கேள்விப்பட்டேன். எடுத்துகிட்டு போன உடனே இப்போ வந்து வேறு வழி இல்லை, அந்த ஹோட்டலை வந்து 4-5 நாளைக்கு மூடி வச்சுட்டாங்க. நேற்று போகும்போது திறந்துருக்கு. மனோக் ஹவுஸு வளசரவாக்கத்தில் ஸ்ரீதேவி குப்பத்தில் மனோக் ஹவுஸுக்கு பக்கத்தில் அந்த ஹோட்டலில் டீ காபி எல்லா இடமும் விற்கிறத பார்த்துருக்கீங்க. இங்கே வந்து கஞ்சா போட்டெல்லாம் விற்கிறாங்க, ரகசியமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ள தெருவு, அதுக்கு அந்த ஏரியாவில் உள்ள தெருவில் எங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும், அங்கெல்லாம் வந்து சாதாரணமாக ஊதிட்டு இருக்காங்க. அந்த அளவு கொண்டு போயிட்டாங்க. ஆலப்பாக்கத்தில் அதே மாதிரி, மெட்ரோ நகர் பக்கத்தில், அதுவும் அந்த ஏரியாவில் உள்ளவங்க கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான். இனிமேல் மறுபடியும் வரமாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் நீங்கள் இப்போ அப்படி உள்ள நுழைஞ்சு இன்னும் நிறைய சம்பவம் இருக்கும். நிறைய இடங்கள்ல இதே மாதிரி இருக்குது. ஒரு மெடிக்கல் ஸ்டோர் நடத்துகிறவர் வந்து போதைப் பொருளை வித்துட்டு இருந்திருக்காரு. போலீஸுக்காரங்களுக்கு தகவல் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணி எல்லாம் சீரழிஞ்சிட்டு இருக்கு, இளைஞர் சமுதாயமே நாசமாக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. நேரே வந்து அவரை கைது பண்ணி உடனே வந்திருக்காங்க, எல்லாம் பிடிச்சிருக்கு. இது அதே ஸ்ரீதேவன் குப்பம் அந்த ஏரியா தான், அதை ஒட்டி வரோம் இந்த ஏரியா. நேராக கைது பண்ணி எல்லாம் கொண்டு போயிட்டு அது சரி அவரை வந்து கொண்டு போயிட்டாங்க. அதனால என்னமோ வந்து இந்த இடத்துல இது ஒளிஞ்சு போயிடும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில் அதே முஸ்லீம் நபர் வந்து அந்த மெடிக்கல் ஸ்டோரை நடத்திட்டு இருக்காரு. சார் என்ன செய்ய போறீங்க நீங்கள்? நான் எப்படி இந்த ஹோட்டலை வந்து நடத்துகிறவங்க வந்து அடுத்து 4 நாள் மூடி வச்சுருந்தாங்க, பழையபடி இப்போ நேற்று நான் போகும்போது திறந்து வச்சுருக்காங்க. ஹோட்டல் நடந்துகிட்டு இருக்கு சார். இதே தான் மெடிக்கல் ஸ்டோரும். அப்போ இது என்ன வழக்கில் போகுது? என்ன சாதாரணமாக ஒருத்தன் வந்து ஒரு ஹோட்டல் நடத்துகிறவன் எப்படி சார் வந்து கஞ்சா விற்க முடியும்? அப்போ அது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து கஞ்சா வச்சிருந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னா சவுக்கு சங்கர் மட்டும்தான் தெரியும். ஆமாம் சவுக்கு சங்கர் சிந்தார இல்லைன்னு எனக்கு தெரியாது. அவர் குடிகாரன்னு சொல்லுங்க, என்ன வேலைன்னு சொல்லுங்க, ஆனால் கஞ்சா அடிக்டான ஆள் மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் வந்து பாருங்க, அவருக்கு வந்து கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் பிடிச்சிட்டு போறாங்க. இங்கே கஞ்சா சர்வசாதாரணமாக வித்துட்டு இருக்காங்க, சர்வசாதாரணமாக உழவிட்டு இருக்கு. தமிழகம் முழுக்க மெத்தப்பெட்டமீனே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் தேனி பக்கத்தில் உள்ளது செய்தியே போட்டிருப்பாங்க, பத்திரிகையில் செய்தியே போட்டிருப்பாங்க. அவங்க தயாரிச்சதா போட்டிருப்பாங்க. அது எப்படி தயாரிக்க முடியும்? சாதாரண ஆள் தயாரிக்க முடியாது இதெல்லாம். அப்போ பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கு இன்னொருக்கு. இந்த சம்பவம் இன்னைக்கு நடந்தது மட்டுமே இருக்க வாய்ப்பே கிடையாது. ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை ரொம்ப மாதங்களாகவாவது பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கும். அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ்காரங்களுக்கு இது தெரியும். அப்போ அவங்களெல்லாம் ஏன் நீங்கள் இதை ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் நீ வச்சிருக்கீங்க? என்னைக்கே ஒரு நாள் கணக்கில் காணிக்க மட்டும் ஒரு இதை பண்ணினா போதும்னு அவங்க போலீஸ்காரங்க கையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அதான் திராவிடியா மாடல், இந்த திருட்டு மாடல் அதுதான் செய்யும், கட்டி வச்சிருக்காங்க. அதனால வந்து சீரழிஞ்சிட்டு இருக்கு சார். இளைய தலைமுறை நாசமாயிட்டே இருக்கு. பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் மாணவர்கள் மூலமாக போதைப் பொருள் மாணவிகளுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உயர் அதிகாரிகள் வெளிப்படையாக சொல்றாங்க. காவல்துறை உயர் அதிகாரிகள் வெளிப்படையாக சொல்லி பத்திரிகையிலும் செய்தியாகவே வெளியே வந்துட்டு. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? நாசமாக போயிட்டு இருக்கு தமிழகம்னு சொல்றதுக்கு இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? இதெல்லாம் சுத்தமாக தொடச்சி வாரி சுத்தப்படுத்தணும் அப்படின்னா அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரிங்கிற அந்த போலீஸ் அதிகாரி இப்போ தமிழகத்தின் முதலமைச்சராக வந்தே தீரணும். வேற இந்த சீமானோ இல்லைன்னா ஜோசப் விஜயோ இல்லைன்னா வேற யாரோ எக்ஸோ ஒய்யோ கொண்டு வந்து பிரயோஜனமே இல்லை. சீமானை நீங்கள் யாராவது ஒரு பேச்சுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா சீமானை வெளிப்பட்டாடு அது குடிகாரன். அது ஏதாவது வந்து ஏதாவது செய்ய முடியுமா? வாய்ப்பே கிடையாது. வாயினால வடை மட்டும் சுடலாம், அவ்வளோதான். வாய் நல்லா பேச தெரியும், பேசுவார், இதில் புடைக்கிற மாதிரி பேசுவார். அதை தவிர வேற ஏதாவது செய்ய முடியுமா பாருங்க, அங்கே ஒன்றும் இருக்காது. இல்லை வேற யாராவது நீங்கள் விஜய் எடுங்க, விஜய் வந்து குடியை நிப்பாட்டிட்டாருன்னு சொல்லுங்க. ஜோசப் விஜய் அவர்கள் வந்து மது பானத்தை வந்து நிப்பாட்டிட்டாரு சொல்லுங்க, வாய்ப்பே இல்லை. அப்போ இவங்கெல்லாம் வந்து என்னத்தை பண்ணுவாங்க? அவ்வளோதான். ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை, வாழ்ந்து காட்டிட்டு இருக்கு. போதையோ இல்லைன்னா மதுவோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒழுக்கமான ஒரு மனிதராக இன்னைக்கு தமிழக அரசியல் இருக்காருன்னா நீங்கள் அரசியல் தலைவர்கள் வரிசையில் அண்ணாமலை தான் நீங்கள் எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு நேர்மையான ஆளுன்னு ஒரு 9.5 வருஷம் வேலை பார்த்து நிரூபிச்ச ஆள், 5 பைசா கரெக்டாகாத, 5 பைசா கையேந்தாத ஆள், காவல்துறையில் முக்கியமாக இருந்து அவர் வந்து நிரூபிச்சுட்டு வந்திருக்க ஒரு மனிதர், திறமையான ஆள், படித்தவன், எல்லா இதுவும் அவர்கிட்ட இருக்கு. அதனால் அந்த ஒரு மனிதர் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப தகுதியான ஆளாக இருக்கார். அவர் வந்தால் இது அவ்வளவு மாறுங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து வேற யாரே உதயநிதியோ இல்லைன்னா எந்த நிதியை கொண்டு வந்தாலும் நிதி அவ்வளோத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போவாங்களே தவிர வேற எதுவுமே நடக்குது. எனக்கு ஒரே ஒரு பயம்தான், எப்படி வந்து அரசாங்கம் மதுக்கடையில் எடுத்து நடத்துதோ
அந்த மாதிரி போதைப் பொருளையும் வந்து அரசாங்கமே எடுத்து நடத்தாம இருந்ததுன்னா நீங்கள் நடத்தாமல் இருக்கணும்னா அடுத்த எலெக்ஷனில் திமுகவை காலி பண்ணணும், திமுகவை அழிக்கணும். அந்த தீய சக்தி இருக்கக்கூடாது. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக செய்வாங்க. இந்த கஞ்சா எல்லாம் வந்து எல்லா இடமும் கடை எல்லாம் ஏலம் விட்டு பண்ணிடுவாங்க. அரசாங்கமே விற்றாலும் விற்கும். மதுக்கடை இப்போ வந்து அப்படி தானே டாஸ்மாக் மூலமாக விற்கிற மாதிரி டாஸ்மாகில் இன்னொரு இதை உருவாக்கிட்டு அதில் வந்து கஞ்சா விற்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, மெத்தபெட்டமின் விற்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து விபச்சாரம் பண்ணுறதுக்கு இன்னொன்று, விபச்சாரத்துக்கும் ஒரு இதை உருவாக்கி அந்த துறைக்கு வந்து அமைச்சராக கனிமொழியை வச்சாலும் ஆச்சரியப்படுகல. அதனால் நடக்கும். இதெல்லாம் இவங்க செய்வாங்க. அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டுருக்காங்க. மக்களை பற்றியோ மாணவர்களை பற்றியோ மாணவிகளை பற்றியோ எந்த கிஞ்சித்தும் இவங்களுக்கு வந்து அதில் அக்கறையும் கிடையாது. அவங்களுக்கு அதில் நல்ல நோக்கமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் கொஞ்சம் நோக்கம் இருந்தால் கூட இதெல்லாம் சரி பண்ணியிருக்கலாம். இந்த கஞ்சா விற்கிறது போலீஸுக்காரங்களை வந்து திறந்து விட்டாலே போதும். அவங்கள வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எனக்கு தேவை தமிழகத்தில் போதை வஸ்துகளே இருக்கக்கூடாது, நீ என்ன பண்ணுவீங்களோ தெரியாதுன்னு சொல்லி இன்னைக்கு கொடுக்கட்டு உத்தரவு, ஒரு வாரத்தில் களை எடுத்து விடுவாங்க. அவளுக்கு தெரியும் எங்கே என்ன பண்ணுவோம். எல்லா இடமும் திமுக காரன் தானே வந்து நிற்கிறேன். தப்பு செய்த ஒரு தானே போய் கைது பண்ண போகிறாங்க. காவல்துறையினர் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் போய் நிற்காங்க காவலர்கள் படையோட. அவன் நான் யார் தெரியுமா, நான் திமுக காரன்னு காலரை தூக்குறேன். என்ன செய்வீங்க நீங்கள்? அவனை திருட்டு மணல் அடிக்கிறவன்லாம் திமுக உதயநிதி ஸ்டாலினுடைய போட்டோ இல்லைன்னா வந்து உதயசூரியனை தான் வரைஞ்சி வச்சுட்டு போகிறான். இல்லை, செந்தில் பாலாஜி சொன்னது தாங்க செய்கிறாங்க. ஆமாம், ஆட்சிக்கு வந்த உடனே 11 மணிக்கு பதவி ஏற்றாட 11:05 நீங்கள் போய் கள்ள மணல் அள்ளுங்க, முடிஞ்சு போச்சு. அதான் செய்கிறாங்க. நோக்கமே அதுதானே. கல்வாராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சறது யார் சார்? திமுக காரங்க தான். அங்கே கஞ்சா 150 ஏக்கரில் கஞ்சா விவசாயம் நடக்குதான், அதுவும் திமுக காரங்க தான். அப்புறம் இவர் தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? காவல்துறை சரியாக தான் இருக்குது. அவங்கள செயல்பட விட்டால் போதும், ஒரே ஒரு வாரத்தில் சுத்தப்படுத்திடுவாங்க. இருக்கிறவன் ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிறவன் ஒழுங்காக சிறைப்பான் சார். அதுதான் சார். நீங்கள் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போக வேண்டாம். யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற அந்த மனிதர் வந்து ஊபியினுடைய முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி அந்த உத்தரப்பிரதேசங்கிற மாநிலம் வந்து தாதாக்களின் ராஜ்யமாக இருந்தது. அதானே வரலாறு, அதானே அப்படித்தானே இருந்துச்சு. எதுக்கு எடுத்தாலும் தாதாக்களுடைய ஆதிக்கம் தான். அவன் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு இருந்தான். அதெல்லாம் ஒழிச்சாரா இல்லையா? அவ்வளவுக்கு என்கவுண்டர் போட்டு காலி பண்ணாரா இல்லையா? ரவுடிகளெல்லாம் வந்து என்ன ஜெயிலில் போடுங்க ஐயா, வெளியே விடாதுங்கன்னு சொல்லி கெஞ்சி ஏதாவது காரணத்தை சொல்லி என்ன உள்ள போடுங்க, அங்கதான் நான் உயிரோட இருக்க முடியும்னு சொல்லி கதர்னாங்களா இல்லையா? அதை மாதிரி அண்ணாமலை வந்தாதான் இங்க திருந்தும். இல்லைன்னா அது வரைக்கும் கற்பழிக்க தான் செய்வாங்க. ஊபியில கற்பழிச்சா என்ன நடந்திருக்கும்? என்கவுண்டர் போட்டு தள்ளியிருப்பாரு, அவ்வளவுதான். என்னுடைய ஒரு தங்கைக்கு வந்து இந்த மாதிரி இதுனா விடமாட்டேன்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அது மாதிரி நடந்துட்டு இருக்காரு. சும்மா டீஸ் பண்ணாலே அடுத்த 10வது நிமிஷம் தூக்கிட்டு போய்ட்டு மிதிச்சிடுறாங்க, மாவு கட்டு போடுறாங்க, அவ்வளோதான். அதனால இங்கேயும் அதே மாதிரி வரணும் அப்படின்னா போலீஸ்காரங்களை வந்து சுதந்திரமாக செயல்பட விடணும், வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அதை இந்த ஆட்சி இருக்கிறது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ணாமலை முதலமைச்சரை வந்தால் நீங்கள் எதிர்பார்க்கலாம், தைரியமாக எதிர்பார்க்கலாம். அவரே ஒரு அடிப்படையில் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவர், அவருக்கு தெரியும் இதெல்லாம். இன்னொன்று, இந்த மாதிரியான பாதிப்பில் அவருக்கு மனசில் காயத்தை ஏற்படுத்திய நிகழ்வுகள் அவருடைய வரலாறுலேயே நடந்திருக்கு, அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால அவரு வந்தார்னா இதெல்லாம் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறார். நல்லது செய்யணும்னு நினைக்கிறவர் கையில் ஆட்சியை கொடுத்தா தானே நல்லது நடக்கும். கொள்ளை அடிக்கிறான்னு நினைச்சிட்டு வரக்கூடியவங்க கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா கொள்ளை தான் நடக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி தான். அடுத்து இன்னொரு 5 வருஷம் நீங்கள் ஆட்சியை கொடுங்க. மது, அப்புறம் வந்து மது இப்போ ஏற்கனவே இருக்குது, போதைப் பொருளும் அரசாங்கமே விற்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கஞ்சாவும் அரசாங்கமே விற்க ஆரம்பிச்சிடும். விபச்சார இதுவும் அரசாங்கமே தொடங்கி விட்டுருவாங்க. கேட்டால் எங்களுக்கு நிதி வரல, நிதி தேவைப்படுது, அதுக்கு வந்து இந்த தொழிலை பண்ணால் தான் வரும்னு காரணம் சொல்லுவாங்க. தயக்கம் இல்லாமல் சொல்லுவாங்க சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.